ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு சூடானது எண்ணெய் ஊற்றுங்க, ஸ்பைசஸ் போடுங்க, வெடிக்கட்டும். வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ப்ரௌனிஷாக வதங்கினா தான் சாப்பாடு நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோடைய சிக்கனையும் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் உப்பு போட்டுங்க. அப்போ தான் சிக்கன் ஃபுல்லாக நல்லா ருசியாக இருக்கும். தக்காளி நல்லா குழையணும். அதே அளவுக்கு சிக்கனும் வெந்துக்கிட்டே இருக்கும். நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா தண்ணி பிரிஞ்சு பாதி வெந்துடும். அதுக்கு மேலே மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், தயிர், புதினா எல்லாம் அரைச்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. நல்லா மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சதும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்ததும் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அரிசியை போட்டு அரிசி நல்லா வேகட்டும். நம்ம விசில் வைக்க போகிறதில்ல, சும்மா தம்மு மட்டும் தான் போட போகிறோம். அதனால் நல்லா தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும். அரிசி ஒரு 3/4 பாகம் வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வரப்போ குக்கர் வெயிட்டு போடாமல் மூடி வச்சுருங்க. நடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஆவி மட்டும் வரட்டும். அப்படியே மூடி வைங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அடியெலாம் கருகாது, ஒன்றும் ஆகாது. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து அடுப்பை நிப்பாட்டிட்டு குக்கர் ஆறுனது திறந்து பாருங்கள். சாப்பாடு செம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடி.